இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் என்ன சீனியர் சீனியர்னே கூப்பிட்டு இருக்க? அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அப்படி கூப்பிடாத. சரி, இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிடல. ஆனா நீங்க எனக்கு விசிறி விட வேண்டாம், அது மரியாதையா இருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க இப்ப எனக்கு புருஷன் ஆயிட்டீங்க, அதான் எனக்கு கூச்சமா இருக்கு. என்னங்க, நான் தான் எனக்கு விசிறி விட வேண்டான்னு சொல்றேன்ல. நீ இப்படி எனக்காக சமைக்கிறதா இருந்தா நான் காலம் முழுக்க உனக்காக விசிறிக்கிட்டே இருப்பேன். யார் சீனியர் வந்திருக்காங்க? உங்க அக்காவா? அதுவா? ஆமா ஆமா ஆமா. சி, கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா இதுங்களுக்கு? நாமளே போறதுக்கு நாதி இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து இருக்கமேங்கிற நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குங்களா? கருமம் கருமம், பார்த்தாலே அப்படி வயிறு எரியுது. அதெல்லாம் இருக்கட்டும் ஜமுனா, நீ இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா? இந்த வீட்டுக்கு வந்த உடனே சமையல் கட்டை புடிச்சிட்டா பாத்தியா? ஆமால, முறைப்படி பார்த்தா ரித்திகா தானே இப்ப அங்க இருக்கணும். அவ இருக்காளே அந்த ரித்திகா ஒரு பைத்தியக்காரி. இவளை இங்க விட்டுட்டு அவ எங்க போனான்னு தெரியலையே. சரி வா போய் பாப்போம். இன்னும் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? இல்ல, இப்ப போயிட்டாங்க. பரவாயில்லையே சீனியர், நீங்களும் ஃபார்முக்கு வந்துட்டீங்க. இப்படிதான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அதோ அங்க இருக்கா. ஏய் ரித்திகா. என்னம்மா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அடியே, நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லடி. இப்ப என்னாச்சு? என் கூட வா, உனக்கு புரியும். வா வா மா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சமைப்பீங்களா சீனியர்? நான் சமைச்சா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வேணா நான் சமைக்கவா? வேண்டாம்ப்பா, இங்க இருக்கிறவங்க பாவம். ஆனாலும் நான் இதுக்கு முன்னாடி விட இப்ப நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா, இது நல்லா இருக்கும். வெரி குட். ஆமா, இதுல மிளகு மட்டும் போட்டு சூப்பரா இருக்கும். மா, இந்த கன்றாவிய பாக்குறதுக்கு தான் என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்தியா? ஏ ரித்திகா, நாங்க உன்னை பார்க்க சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக. ரித்திகா, அந்த கிச்சன் நீ இருக்க வேண்டிய இடம். எதுக்கு அவளை உள்ள விட்ட? நான் எங்கம்மா விட்டேன்? அவ்வளவுதான் போய் ஒட்டிக்கிட்டா. நானும் அதை கண்டுக்கல. அங்கதான் ரித்திகா நீ தப்பு பண்ணிட்ட. அவ எவ்வளவு விவரமா இருக்கான்னு புரிஞ்சுதா உனக்கு? என்னம்மா, நம்ம வீட்லயும் அவ தானே சமைப்பா, அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கா. ஐயோ ரித்திகா, நம்ம வீட்ல இருந்தது வேற, இங்க இருக்கிறது வேற. ஷோ, ரெண்டு பேருமே குழப்பமா விஷயத்த சொல்றீங்களா? ரித்திகா, நீ இந்த வீட்டை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு அஸ்திவாரமே என்ன தெரியுமா? அந்த சமையல் கட்டை நீ கையில பிடிக்கிறது தான். ஒரு வீட்டோட கிச்சன் யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்க கையில தான் அந்த குடும்பத்தோட மொத்த பவரும் இருக்கும்.